ராமரின் பத்தினியான சீதாதேவி தன் தாய் பூமாதேவியோடு இணைந்த பிறகு மனமுடைந்த ராமர் தன் புதல்வர்களான லவகுஷரோடு அயோத்தி திரும்பினார். தன் புத்திரர்களை அரியணையில் அமர்த்தினார். தனது பிறப்பின் நோக்கம் நிறைவேறியதை அறிந்தார் இராமர். ராமரின் பரமபக்தனான அனுமனோ காலதேவன் ராமரை நெருங்காத வண்ணம் காத்து வந்தார். ஆதிக்ஷேனின் அவதாரமான இலக்குவனும் ராமரை பிரியாது இருந்ததால் காலதேவனால் ராமரை நெருங்க முடியவில்லை. அனுமனும் இலக்குவனும் தன்னுடன் இருந்தால் தன் எண்ணம் ஈடேறாது என்று உணர்ந்தார் ராமர். ஒரு நாள் ராமர் தன் மோதிரத்தை தரையிலிருந்த ஒரு விரிசலில் நழுவ விட அம்மோதிரம் உள்ளே விழுந்தது. ராமர் அனுமனிடம் அம்மோதிரத்தை கண்டுபிடித்து வர கூற, எப்பொழுதும் ராமநாமத்தை ஜெபிக்கும் அனுமன் வண்டாக உருமாறி அத்துவாரத்திற்குள் சென்றார். உள்ளே சென்ற பின்புதான் அனுமனுக்குத் தெரிந்தது தான் வந்தது நாகலோகம் என்று. அங்கு நாகங்களின் தலைவனான வாசுகியைச் சந்தித்தார் அனுமன். தான் வந்த நோக்கத்தை கூறிய அனுமான் தனக்கு உதவுமாறு வாசுகியிடம் வேண்டினார். வாசுகியும் அனுமனை நாகலோகத்தின் மையத்திற்கு அழைத்து சென்றது. அங்கு மோதிரங்கள் குவியலாக மலை போன்று இருந்தது கண்டு திகைத்தார் அனுமன். அவை அனைத்தும் ராமரின் மோதிரங்களாகவே அனுமனுக்கு தோன்றின. வாசுகியிடம் காரணத்தை வினவினார். வாசுகி, 4 யுகங்களானது சுழற்சி முறையில் தோன்றும். அப்போது ஒவ்வொரு முறையும் திரேத யுகத்தில் அயோத்தியில் ராமர் பிறப்பார். ஒரு நாளில் அவர் மோதிரம் கீழே விழுந்து நாகலோகம் வந்தடையும். அதைத் தொடர்ந்து அம்மோதிரத்தை தேடி குரங்கு ஒன்று வர மேலே இராமரோ இப்பூவுலகிலிருந்து விடை பெறுவார். அவ்வாறு விழுந்த மோதிரங்களின் குவியலே இம்மலை என்று கூறியது. ராமர் மோதிரத்தை நழுவவிட்டது தற்செயலாக நடந்ததல்ல என்று உணர்ந்தார் அனுமன். தன்னை அவ்விடத்திலிருந்து விலக்குவதற்காகவே ராமர் மோதிரத்தை தேடச் சொன்னார் என்று அனுமனுக்கு புரிந்தது. மேலும் ராமரின் பிறப்பும் இறப்பும் யுகம் யுகங்களாக தொடரும் என்று குறிப்பறிந்தார் அனுமன். அதே சமயத்தில் காலதேவன் ஒரு சந்நியாசி வேடமணிந்து ராமரை காண வந்தார். தான் ராமரிடம் தனித்து பேச வேண்டும் எனவும் அவர்களது தனிமையை எவரேனும் தடுக்க எண்ணினால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று சந்நியாசி ராமரிடம் கேட்டுக்கொண்டார். பின் இலக்குவனை அறைக்கு காவல் வைத்துவிட்டு உள்ள சென்றார் சந்நியாசி உருவத்தில் வந்த காலதேவன். அந்நேரம் பார்த்து தூர்வாசர் அயோத்திக்கு ராமரை காண வருகை தந்தார். இலக்குவன் அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. கோபம் கொண்ட துர்வாசர் அயோத்தி மக்களைச் சபித்து விடுவதாக வெகுண்டார். விதியின் விளையாட்டினை உணர்ந்த இலக்குவன் மக்களைச் சாபத்திலிருந்து காக்க தானே மனமு வந்து அறைக்குள்ளே சென்றார். காலதேவன் தன் சுயரூபத்தில் ராமரோடு உரையாடிக் கொண்டிருந்தார். இலக்குவனைக் கண்டதும் இருவரும் செய்வதறியாது திகைத்தனர். காலனோ ராமரிடம் தண்டனையை நினைவுபடுத்திவிட்டு மறைந்துவிட இராமரோ மனம் கலங்கினார். அண்ணனால் தமக்கு தண்டனை வழங்குவது இயலாது என்று அறிந்த இலக்குவனோ தன் உடைவாளைக் கொண்டு தன்னை தானே மாய்த்துக் கொண்டார். பிரியமான உறவுகளைத் தொலைத்த இராமரும் அதன் பின் சரயு நதியில் ஜலசமாதி அடைந்து வைகுண்டம் சென்றார்.